வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் வியூ அண்ட் என்ன போக்குவர மூவி வந்து த டெத் ஆஃப் ராபின்ஹுட் 2026 ரிலீஸான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துன்னு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அதை ரிஸ்பெண்ட் லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ராபின்ஹுட் வந்து தெரிஞ்ச வரைக்குமே அவர் வந்து இல்லாதவங்க கிட்ட, அதாவது வந்து இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தான் அவரோட பழக்கம். ஓகேங்களா. இந்த டைமு இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வயசான ஒரு ராபின்ஹுட் தன்னுடைய டேஸை வந்து எண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ராபின்ஹுட். ஓகேங்களா. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து ஒரு லாயலான கம்பெனியில் ஒருத்தர் இருப்பார் கூட வந்து லிட்டில் ஜான் சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி அந்த அவர் இருக்கிற அந்த இடங்களில் வேற ஒரு ஊரோ இல்லை வேற ஒரு அந்த அந்த கிங்டமோட ஆட்களோ வந்து அட்டாக் பண்ணுற சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து இவர் அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி லைக் அவர் ஆரோ ஒன்று விடுவார். அது மண்டையில் பட்டு லைக் அது கண்ணு வழியாக வெளியே வந்துடும் அந்த ஆரோ. ஸோ வந்து பாதியாக வந்து நிற்கும். அந்த பையன் அங்கேயே செத்துட்டான்ற மாதிரி தான் காமிச்சும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் அந்த கிங்டமுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கிங்டமில் இருக்கிற அந்த மெயினான ஆள் வந்து ராபின்ஹுட்டை கொல்றதுக்கு கிளம்பி வருவார். கிளம்பி வர அந்த சமயத்தில் ராபின்ஹுட் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து எரித்து ராபின்ஹுட்டை கிட்டத்தட்ட வந்து கொல்ற நிலைமைக்கு, சாகிற நிலைமைக்கு போயிடும். ராபின்ஹுட்டுக்கே தெரிஞ்சிடும் அதுதான் அவரோட கடைசி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அப்போன்னு பார்த்து அவரோட கம்பெனியை வந்து காப்பாற்றி விட்டுருவார் அந்த இடத்துல. அவர் அப்போவே வந்து ஒரு மாதிரி ஏன் என்னை காப்பாற்றுன்ற மாதிரி தான் அந்த சீன் போகும். அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு வேற ஒரு கடல் தாண்டி வேற ஒரு இடத்துல போய்ட்டு அட்மிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவரை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ வந்து லைக் எப்படின்னா, ஒரு வயசான ராபின்ஹுட்டு இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்றது தெரில. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராபின்ஹுட்டோட ஏஜ் ஒரு ஃபேக்டரு, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நடந்த பிட்ரையல் ஒரு ஃபேக்டரு, அதுக்கப்புறம் அவரோட டெத் ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த மூணு ஃபேக்டரை வச்சு தான் இந்த படமே வந்து நகர்ந்து போவோம். அண்ட் விஷுவலாக எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு படம். பட் வந்து படம் ரொம்ப ஸ்லோவோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஃபைட் சீன்ஸ் வந்து ஆரம்பத்தில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா ராபின்ஹுட் வந்து அவருடைய இந்த டேஸ் நம்பர்டு ஆச்சு அதை எண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாட்டார். பட் கொஞ்சம் சாஃப்டான மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து வேற என்ன இதில் பிடிச்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபின்ஹுட்டோட அந்த அந்த கெட்டப்புமே எனக்கு பிடிச்சிருந்தது. அவரோட காஸ்ட்யூம் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஷுவலாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த நேச்சுரலாக காட்டுற அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்துச்சுப்பா. தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து டிவியில் தான் பார்த்தேன். நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த இது இருக்குது. அது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்தா இன்னும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை வந்து நான் வந்து அப்படி ஏற்றி என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா. இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.